அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, இன்று 8ஆம் வகுப்பு அளவைகள் பாடம். ஓகே, கிளாஸுக்கு நேரமாயிட்டு இன்று வகுப்பினரை எடுத்து தருவதற்காக நமக்கு திரு சேகர், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, குரவப்புலம் வேதாரண்யம் ஒன்றியம், நாகப்பட்டினம் மாவட்டம், அவர்கள் இசைவதென்று வருகை தந்துள்ளார்கள். தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து அவர்கள் வகுப்புகளை தொடர்கிறார்கள். அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல அலைவுகள் தொடர்பான 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்புல உள்ள ஒரு 5 உருவங்கள் பற்றி, அதனுடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது, பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது தொடர்பான கணக்குகளுக்கு நம்ம விடை காண்பதற்கான சூத்திரங்களை பார்த்தோம். சதுரம், செவ்வகம், முக்கோணம், இணைகரம், சரிவம், இது தொடர்பான சூத்திரங்களையும் அதற்கு தேவையான அளவுகள் தொடர்பான செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்று அதன் தொடர்ச்சியா அளவைகளிலிருந்து 8ஆம் வகுப்புல இடம்பெறக்கூடிய வட்டம், வட்டவில்லின் நீளம், வட்டகோண பகுதியின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு, கூட்டு வடிவங்களுடைய சுற்றளவு பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது, இருபரிமாண வடிவங்களின் மற்றும் முப்பரிமாண வடிவங்களை குறியீடுகளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் கனசதுரம் மூலம் முப்பரிமாண பொருட்களை ஒப்பிடுதல், இது தொடர்பான கருத்துக்களை இந்த 8ஆம் வகுப்புல உள்ள அளவுகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு முதல்ல அறிமுகம்னு சொல்லி சில கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. வட்டம் தொடர்பானது, அதனால சக்கரம் அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற கருத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீள்பார்வை அப்படிங்கிற பகுதியில வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு, அது தொடர்பான கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவு நம்ம ஏற்கனவே 7ஆம் வகுப்புல படிச்சுட்டோம். வட்டத்தின் பரப்பளவு A = πr ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படிங்கிற சூத்திரத்தை நம்ம படிச்சு வச்சிருக்கோம். வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள் அல்லது πd அலகுகள். இந்த அளவுகள் பாடத்துல கேட்கக்கூடிய 3லிருந்து 4 மதிப்பெண் முழுமையாக பெறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, அதற்கான சரியான சூத்திரங்களை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு உருவத்திலையும் கொடுக்கக்கூடிய அளவுகளுடைய எழுத்துக்களை சரியா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் அதற்குரிய இடத்துல நம்ம அந்த எண்களை பிரதிவிட்டா மட்டும்தான் நமக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அதனால ஒவ்வொரு உருவத்துக்கும் உள்ள சூத்திரங்களை சிரமமா இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்றோம், நோட்டினுடைய கடைசி பக்கத்திலேயோ இல்லை ஒரு பக்கத்துல ஃபுல்லா சூத்திரங்களாகவோ எழுதி படிச்சு வச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே குரூப்ல சூத்திரங்களை, அனைத்து சூத்திரங்களையும் நம்ம பிடிஎஃபாக அனுப்பியிருக்கோம். அது வாய்ப்பு இருந்தால் அதை என்ன பண்ணிக்கிறோம், பிரிண்ட் எடுத்து தினமும் அதை என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் திரும்ப திரும்ப பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் உள்ள கேட்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் நம்மளால விடை எழுத முடியும். கணிதம் என்பது ஒவ்வொருக்கும் கடினமான சப்ஜெக்ட்னு சொல்லி பழகிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா வந்தா 100 மார்க் வரும், வரலைன்னா அப்படியே போயிடும். அதான் இதுல பிரச்சனை. ஒரு வரி நம்ம எழுதும் போது மாத்தி எழுதிட்டா கூட அடுத்த வரி அதே தான் தொடர்ச்சி எழுதணும். அப்ப அந்த வழிமுறைகள் மிகவும் முக்கியம். அதனால எண்களை பிரதியிடம் போடுதும் அதற்கான சரியான எழுத்துக்குரிய நம்பரை போட்டா மட்டும்தான் நம்மளால விடை காண முடியும். சதுரம் அப்படின்னா நீளம், அதற்கான எழுத்து நம்ம எல்னு சொல்லுறோம். அகலம் B, சுற்றளவு P, பரப்பளவு A. அது போல ஒவ்வொரு உருவத்துக்கும் அதுக்கு தேவையான உருவத்தை, அதுக்கு தேவையான அளவுகளை சரியான எண்களை பிரதியிட்டா மட்டும்தான் சரியான விடை கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபார்முலா என்பது மிக 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 முக்கியம். இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கு 2πrங்கிற ஃபார்முலா பயன்படுத்துறோம். வட்டத்தின் பரப்பளவுக்கு πr² பயன்படுத்துறோம். அதன் பிறகு இங்க மேல உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கு. ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற இந்த பகுதியை நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள், இதனை πd அலகுகள் என்றும் எழுதலாம். பையோட மதிப்பு 3.14, 3ஐ விட சற்று அதிகம் என்பதால் d அலகு விட்டம் கொண்ட ஒரு வட்டத்தின் சுற்றளவானது விட்டத்தை போல் 3 மடங்குக்கும் சற்று அதிகமானதாக இருக்கும். இந்த வினா ஏற்கனவே 7ஆம் வகுப்புல கொள்குறி வகை வினாவில் கேட்டிருந்தாங்க. வட்டத்தின் சுற்றளவானது
அதன் விட்டத்தை போல் 3 மடங்கை விட சற்று அதிகம், 3 மடங்கு, 3 மடங்கை விட குறைவு, அப்படின்னு 4 மடங்கை விட அதிகம் அப்படிங்கிற 4 விட கொடுத்துட்டு அதுல நமக்கு ஒரு விடையை தேர்வு செய்ய சொல்லியிருந்தாங்க. நம்ம 3 மடங்கை விட சற்று அதிகம், விட்டத்தை போல் 3 மடங்கை விட சற்று அதிகம்ங்கிறது தான் நம்ம விடைய பிக்ஸ் செஞ்சோம். அப்ப 7ஆம் வகுப்புல கேட்ட கேள்வி இங்க 8ஆம் வகுப்புல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர் விட்டமுள்ள வட்டத்தின் மேசையினை பூச்சரத்தால் அலங்கரிக்க 3 மீட்டருக்கும் சற்று அதிகமான நீளமுள்ள பூச்சரம் தேவை. அவர் 9 மீட்டருக்கு எப்படி கண்டுபிடிச்சாரு? 3 மடங்கை விட அதிகம், 3 மீட்டர்னு கொடுத்தாங்க, 3 9 9 மீட்டர் அதிகம்னு எழுதிட்டாங்க. அதுக்கு விளக்கம் எழுதிட்டாங்க. இப்ப 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியில போறோம். வட்டத்தின் பகுதிகள். நமக்கு வட்ட மையம் தெரியும், ஆரம் தெரியும். ஆரம் கொடுத்தாதான் வட்டம் வரையும், அந்த விளக்கம் தெரியும். ஆரம்னா என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வட்டம் என்பது ஒரு தளத்தில் உள்ள ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சமதொலைவில் நகரும் புள்ளியின் நியமப்பாதை ஆகும். நிலையான புள்ளி வட்டமையம் என்றும் சமதொலைவானது ஆரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது, வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். வட்டம், வட்டமையம் தெரியும், ஆரம் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்கேன். நான், வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுக்கு பேரு நான் பேரு. அதுக்கு அடுத்தது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு நான் வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது. வட்டத்தின் மையப்புள்ளி வழியே செல்லும் நான் விட்டம். இப்ப நான் சொன்னா வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு நான் பேரு. அந்த நான் வட்டத்தின் மையத்தின் வழியா போனா அதன் பேரு விட்டம். அதுக்கு அப்ப மிகப்பெரிய நான்னு சொல்றோம். அப்ப அது வட்டத்தின் மிகப்பெரிய நானாகும். ஒரு வட்டத்தின் விட்டமானது அந்த வட்டத்தை இரு சம அளவுள்ள வட்டத்துண்டுகளாக பிரிக்கிறது. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு வட்டத்தை இரு பிரிவுகளாக பிரிக்கும் கோடு அப்படின்னு கேட்டா நம்ம நான்னு சொல்லுவோம், விட்டம்னு சொல்லுவோம். அப்ப சாதாரணமா இரு சமமாக பிரிக்கும் கோடுன்னு சொன்னா விட்டம், இரு பகுதிகளாக பிரிக்கும் கோடுன்னு சொன்னா நான். அப்ப நான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விட்டங்கிற விட அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நான்ங்கிறது வட்டத்தை இரு துண்டுகளாக பிரிக்கிறது. அந்த நான் தான் விட்டம்னு சொல்றோம். மிகப்பெரிய நானுக்கு விட்டம்னு ஒரு சிறப்பு பெயர் வச்சிருக்கும். அதுக்கான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. சைட்ல படமும் கொடுத்துருக்காங்க. விட்டம் அப்படிங்கிறது நடுவில் உள்ள கோடு போட்டிருக்காங்க. அதை மையத்தின் வழியா செல்லாத நானுக்கு பேரு, கோட்டுக்கு பேரு நான் பேர் வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம 8ஆம் வகுப்புல ஏற்கனவே 6ஆம் வகுப்புல நானுங்கிற வார்த்தை கண்டுபிடிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டம் பைடின்னு சொன்னதுல விட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வட்ட வில்லுன்னு ஒரு வார்த்தை, வட்டகோண பகுதின்னு ஒரு வார்த்தை. இதுதான் 8ஆம் வகுப்புல நம்ம புதிதாக கத்துக்க போற செய்தி. வட்டவில், வட்டவில் இந்த வார்த்தையை நம்ம ஜாமெட்ரி கணக்கு போடும் போது படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டவில் வெட்டினேன். பிஐ மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் வட்டவில் வெட்டினேன். 2 வட்டவில்லும் வெட்டும் புள்ளிக்கு சி என பெயரிட்டேன். புள்ளிகளை இணைத்தேன், முக்கோணம் கிடைத்தது, சதுரம் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கதை நம்ம வரைமுறையா எழுதியிருப்போம். இப்போ வட்டவில் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. மேல சைடில் ஒரு படம் போட்டிருக்காங்க. அதுல எல்லா செய்தியும் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றும் வட்டகோண பகுதியை குறிக்கிறது. ஒரு வட்டத்தின் வட்டப்பருதியின் ஒரு பகுதியே வட்டவில். இதை நமக்கு கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். வட்டவில்லுன்னா எது? வட்டத்துல ஒரு சிறு பகுதியை வெட்டி எடுத்திருக்கேன். நம்ம பென்சிலால வரையக்கூடிய அந்த கோடு அது வளைவு கோடா இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிறோம். வட்டத்தின் பருதியின் ஒரு பகுதி, வட்டத்தின் பருதியின் ஒரு பகுதி வட்டவில். சைட்ல வட்டம் படம் போட்டிருக்காங்க. அதுல ப்ளூ கலர்ல அவர் நமக்கு புரியறதுக்காக வட்டவில்னு எழுதியிருக்காங்க. அதுல படத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு நீல கலர்ல போட்டிருக்காங்க.
இரண்டாவது குறிப்பு, ஒரு வட்டத்தின் 2 ஆரங்களாலும் அந்த ஆரங்களால் வட்டப்பகுதியில் வெட்டப்படும் வில்லாலும் அடைபடும் சமதள பகுதி வட்டகோண பகுதி. இதே வேணாலும் அப்படியே கேட்கலாம். அப்ப வட்டப்பருதியின் ஒரு பகுதி வட்டவில், அந்த வட்டவில்லாலும் 2 ஆரங்களாலும் அடைபடும் சமதள பகுதிக்கு பேர் வட்டகோண பகுதி. அங்க இந்த ரோஸ் கலர்ல போட்டிருக்காங்க, அதுதான் வட்டகோண பகுதி. நம்ம பேக்கரியில கேக் வாங்குற மாதிரியே இருக்கு. 2 பக்கமும் நேர்கோடா இருக்கு, அதான் ஆரம். சைட்ல உள்ளது வளைவா இருக்கும். நம்ம கேக் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இது என்ன கேக்கு? முக்கோணம் கிடையாது, அது வட்டகோண பகுதி அப்படிங்கிற ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஒரு நான் வட்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் வட்டத்துண்டு. வட்டத்துண்டு, வட்டத்துல ஒரு பகுதி வட்டத்துண்டு. அப்ப வட்டப்பருதியின் ஒரு பகுதிக்கு பேர் வட்டவில்லு, வட்டத்தின் ஒரு பகுதி வட்டத்துண்டு. கேள்விகளை, வார்த்தைகளை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். சுலபமான கேள்விதான் கேட்பாங்க, நம்ம அலட்சியமா டக்குன்னு விடை எழுதிட்டு வந்துடுவோம். எளிமையான கேள்விதான் கேட்பாங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. சென்ற டெட் தேர்வை விட இந்த தேர்வு மிகவும் எளிமையாக இருக்குன்னு தான் நம்ம நம்புறோம். அதனால எந்த ஒரு பாடப்பகுதியும் நம்ம படிக்கும் போது டீப்பா படிச்சுட்டு போயிட்டோம்னா அதுல எந்த ஒரு பிழையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அப்ப 2 வார்த்தைகள் மட்டும், ஒரே ஒரு வார்த்தை தான் கூடுது. வட்டப்பருதியின் ஒரு பகுதி வட்டவில், வட்டத்தின் ஒரு பகுதி வட்டத்துண்டு. அதை நானால வெட்டியிருக்கேன், அவ்வளவுதான். மேல குறிப்பு கொடுத்திருக்காங்க. பெரிய வட்டவில்லினை தாங்கும் வட்டப்பகுதி பெரிய வட்டத்துண்டு எனும், சிறிய வட்டப்பகுதியை சிறிய வட்டத்துண்டு எனவும் அழைக்கின்றோம். பாடமே போட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தை 2ஆ வெட்டியிருக்காங்க. விட்டத்தின் வழியா வெட்டியிருந்தா 2 அரை வட்டம் கிடைச்சிருக்கும். அப்படி வெட்டலை, ஒரு நான் வழியா வெட்டியிருக்காங்க. அதனால மேல உள்ளது பேர் பெரிய வட்டத்துண்டு, கீழே உள்ளது பேர் சிறிய வட்டத்துண்டு. அடுத்தது, படத்தில் உள்ள வட்டம் 6 சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றை வட்டகோண பகுதிகள் என கூறலாமா என்று கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வட்டகோண பகுதி நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா 2 பக்கம் ஆரங்கள் நேரா இல்லை. ரைட். அடுத்தது, வட்ட மைய கோணம். இதிலிருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுலபமா நம்மளை கேட்கணும்னு நினைச்சாருன்னா, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா, சுலபமான வினாதான். நம்ம அலட்சியமா இதோட படிக்காம வந்துட்டோமேனு கேள்வி தேர்வை எழுதிட்டு வந்து நம்ம யோசிப்போம். அப்படி கண்டிப்பா ஒவ்வொரு பகுதியையும் நம்ம என்ன பண்றோம், டீப்பா அதுல என்ன கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து எப்படி எல்லாம் வினாக்கள் வரும், அதற்கான ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க எப்படி வேணாலும் நம்மளை கேட்கட்டும், நம்ம விடைய சுலபமா கண்டிப்பாக நம்மளால அவர் எதிர்பார்த்த விடையை நம்மளால எழுத முடியும். இதுல வட்ட மைய கோணம் நமக்கு தெரியும். வட்டத்தின் முழு கோணம் 360 டிகிரி, அரை வட்டத்தின் கோணம் 180 டிகிரி, கால்வட்டத்தின் கோணம் 90 டிகிரி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாகைமானில பார்த்திருக்கோம், அரை வட்டம் தான், அது 180 டிகிரி. 2 அரை வட்டம் வச்சோம்னா முழு வட்டம் ஆயிடும். அப்ப முழு கோணம் 360 டிகிரி. கால் வட்டம் எது அப்படின்னா டானா மாதிரி உள்ளதான் கால் பகுதியா இருக்க போகுது. அப்ப அது 90 டிகிரி நமக்கு தெரியும். அப்ப கண்டிப்பா முழு வட்டத்தின் கோண அளவு என்னன்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அரை வட்டம் நமக்கு ஒரே பாகைமானி ஞாபகம் வந்துடும், 180 டிகிரின்னு எழுதிடுவோம். கால்வட்டம், ஒரு கால்வட்டத்து படம் போட்டாலே நமக்கு வந்துடும், டாங்கிற மாதிரி நடுவில் அமைப்பு இருக்கும், அது 90 டிகிரி எழுதிடும். அப்ப வட்டகோண பகுதியோட கோணம் அவங்க எப்படி கேட்பாங்க? வட்டகோண பகுதியின் மைய கோணம், அது கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. வட்டகோண பகுதியின் மைய கோணம் θ டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். எண்ணுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எண் என்பது என்ன? அந்த வட்டத்தை எத்தனை சமபகுதிகளாக பிரிச்சிருக்காங்களோ அதுதாங்க எண். அரை வட்டம் அப்படின்னா எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 2 சம வட்டகோண பகுதி அரை வட்டம் ஆயிடுச்சு. அப்ப 2ஆல வச்சிருக்காங்க. அரை வட்டத்தின் அங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வட்டகோண பகுதியின் மைய கோணம் θ டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி பை என் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த எண் அப்படிங்கிறது என்ன? ஒரு வட்டத்தை எத்தனை சமபகுதிகளாக பிரிச்சிருக்காங்களோ அதுதான் எண். அப்ப அந்த ஒரு வட்டகோண பகுதியோட கோணம் வேணும், மைய கோணம் வேணும்னு சொன்னா 360 டிகிரிய எத்தனை பகுதியா பிரிச்சிருக்காங்களோ அதால வகுத்தா அதனுடைய மைய கோணம் எனக்கு கிடைச்சிரும்.
அந்த அடிப்படையில வட்டகோண பகுதியின் மையக்கோணம் அரைவட்டத்தின் மையக்கோணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அரைவட்டம்னா அந்த வட்டகோண பகுதியை வட்டத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதனால 360 டிகிரி ரெண்டால வைத்தேன் 180 டிகிரி. அடுத்தது கால்வட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. கால்வட்டம்னா 4ஆ பிரிச்சிருக்காங்க. அப்போ 360 டிகிரி 4ஆல வகுத்தா 90 டிகிரி. இது நம்மள கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கு பதிலா கீழே இவற்றை முயல்கன்னு ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. ஒரு படத்துக்கு அவர் விட போட்டாங்க. ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வினா எப்படி கேட்பாங்க? இதுல 4ல ஏதாவது ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த படத்தில் உள்ள வட்டகோண பகுதியின் மையக்கோணம் எவ்வளவு, அவ்வளவுதாங்க விட. சுலபமான கேள்வி. கண்டிப்பா நம்ம பாகையமானியெல்லாம் கையில வச்சிருக்க மாட்டோம். நீங்க அளந்தாலும் அங்க சரியான விடையை உங்களால அவ்வளவு பதட்டத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம டூல்ஸ் ஒன்றும் இல்லை கையில். நம்மகிட்ட உள்ளது 2 பேனா, செல்போனும் இல்லை, எந்த ஒரு பொருளும் நம்ம கையில இல்லை. நான் கண்ணாலே பார்த்து கண்டுபிடிச்சிருவேன்னாலும் முடியாது. அப்ப அதற்கான தீர்வுகள் தான் இங்க ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, வட்டகோண பகுதியை முதல் படத்துல 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதனால 360 3ஆல வகுத்தேன், தீட்டா 120 டிகிரி கிடைச்சிருக்கு. இப்ப 2வது படத்துல 6 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அப்ப 360 6ஆல வகுத்தேன் 60ன்னு கிடைச்சிட்டு. அடுத்தது 8 பகுதியா பிரிச்சிருக்காங்க. 360 8ஆல வகுத்தேன் 45 டிகிரி கிடைச்சிருக்கு. கடைசி 12ஆல வகுத்திருக்காங்க. 12 பகுதியா பிரிச்சிருக்காங்க. 360 டிகிரிய 12ஆல வகுத்தேன் 30 டிகிரி. இந்த 360 டிகிரி பை என் அப்படிங்கிறத மட்டும் நம்ம குறிப்பிடுற அளவு. ஒரு வட்டகோண பகுதி ஒரு படம் கொடுத்து அதை அவர் எத்தனை பகுதியாக வேணாலும் பிரிச்சிருக்கலாம். சம பகுதிகளா பிரிச்சு அதுல ஏதாவது ஒரு வட்டகோண பகுதியினுடைய மையக்கோணம் எவ்வளவுன்னு கேட்டா சாதாரண ஃபார்முலா 360 டிகிரிய எத்தனையா பிரிச்சிருக்காங்களோ அந்த நம்பரால வகுத்து போடணும். இதுதான் கான்செப்ட். இது நமக்கு தெரிஞ்சுட்டா அவர் எந்த விதமான படம் கேட்டாலும் நம்மளோட விடை எழுத முடியுங்கிறத நாம வச்சு. அடுத்தது வட்டவில் தொடர்பானது. வட்டவில்லின் நீளம், வட்டகோண பகுதியின் பரப்பளவு. இது 8ஆம் வகுப்புக்கு நமக்கு புதியது. அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டு வட்டத்தின் பரப்பளவு தெரியும், வட்டத்தின் சுற்றளவு தெரியும், கால்வட்டம் அரைவட்டம் அதற்கு தொடர்பானது இருக்கு. அதற்கான ஃபார்முலாவை நம்ம பிறகு சொல்லுவோம். கால்வட்டத்தின் பரப்பளவு, கால்வட்டத்தின் சுற்றளவு, அரைவட்டத்தின் பரப்பளவு, அரைவட்டத்தின் சுற்றளவு நம்ம பிறகு ஃபார்முலா சொல்ல போறோம். இங்க உள்ளது வட்டவில்லின் நீளம். இப்ப வட்டவில் எவ்வளவு பெருசு இருக்கு? வட்டவில்னா சொல்ல வட்டத்தின் பரிதியின் ஒரு பகுதியே வட்டவில். அப்ப அந்த வளைந்த பகுதி அதான் வில்லு. வட்டவில் ஜாமெட்ரி கணக்கு ஞாபகம் வச்சுக்கணும். வட்டவில்னா ஃபுல்லா போட்டா வட்டமாயிடும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வரைவோம். அதுதான் வட்டவில். வளைவா இருக்கும். அந்த வளைவை கண்டிப்பா ஸ்கேலை வச்சு நம்மளால அளக்க முடியாது. அப்ப அதுக்கு ஃபார்முலா என்ன? அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வட்டவில்லின் நீளம் L ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2/r. நீல கலர் பொட்டிக்குள்ள கொடுத்துருக்காங்க. வட்டகோண பகுதியின் பரப்பளவு தீட்டா பை 360 இன்ட்டு r ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ரைட். அந்த 2 விடையும் கடைசியா நமக்கு எல்லா கணக்கையும் போட்டுட்டு கடைசியா ஃபார்முலாவா கொண்டாந்து காட்டியிருக்காங்க. மேல 3 விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்தின் வில்லின் நீளம் அரை இன்டு 2/r. அப்ப அரைவட்டத்தோட வில்லின் நீளம் அரையையும் 2/r பெருக்கியிருக்காங்க. 2 அடிச்சுட்டா மிச்சம் உள்ளது πr. அரைவட்டத்தின் பரப்பளவு அரை இன்டு r ஸ்கொயர். இப்ப ஃபார்முலா வந்துட்டா அரைவட்டத்தின் வில்லின் நீளம், அரைவட்ட வில்லின் நீளம் 1/2 இன்டு 2/r. வில்லின் நீளம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால அது πr. அரைவட்ட வில்லின் நீளம் πr. அடுத்தது வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம். அந்த படத்துல அந்த வட்டத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதனால 1/3 போட்டிருக்காங்க. 1/3 இன்டு 2/r, 1/3 இன்டு r ஸ்கொயர். கால்வட்ட வில்லின் நீளம் 1/4 இன்டு 2/r, 1/4 இன்டு r ஸ்கொயர். அதிலிருந்து இவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் எல்லுன்னு வச்சிருக்காங்க. தீட்டா பை 360 இன்ட்டு 2/r. வட்டகோண பகுதியின் பரப்பளவு A ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு r ஸ்கொயர். இங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. 6 அலகு ஆரமுள்ள ஒரு வட்டமானது
எண் சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் L ஈக்குவல் டு 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பரப்பளவு 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த பாடப்பகுதியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து வட்டகோண பகுதியோட பரப்பளவு, வட்டகோண பகுதியோட சுற்றளவு, வட்ட வில்லின் நீளம். 3 ஃபார்முலா நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப வட்ட வில்லின் நீளம்னு சொன்னா தீட்டா பை 360 இன்டு 2/rன்னு போன பக்கத்துல உள்ள ஃபார்முலா படிச்சோம். இந்த பக்கத்துல 1/n இன்ட்டு பை 2/rன்னு படிச்சோம். அப்ப என்னங்கிறது என்ன? எத்தனை சமபகுதிகளாக பிரிச்சிருக்காங்களோ அதுதான் எண். தீட்டாங்கிறது என்ன? மையக்கோணம். அப்போ ஒரு கணக்குல வட்டத்தினுடைய மையக்கோணமும் ஆரமும் கொடுத்திருந்தா அதுக்கு வட்டவில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டு 2/r. தீட்டா கொடுக்கல, டிகிரி இல்லை, டிகிரி தான் நம்ம தீட்டான்னு சொல்லுவோம். டிகிரி கொடுக்கல, டிகிரிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வட்டமானது 8 சமபகுதிகளாக பிரிக்கப்படுகிறது, அதனுடைய ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் வட்ட வெள்ளின் நீளம் என்னன்னு நம்மளை ஈஸியான கேள்வியை கட்டுருவார். அங்க போய் எந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்? 1/n இன்ட்டு 2/r. ஏன் தீட்டா பை 360 இன்ட்டு 2/r பயன்படுத்தல? அங்க தீட்டா இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு கணக்குலையும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கு சரியான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அந்த கணக்குல கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம சரியான விடை எழுத முடியும். இதைத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வட்டகோண பகுதியின் பரப்பளவு அதே போலத்தான் 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதன் பிறகு வட்டகோண பகுதியின் பரப்பளவுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காரு, LR/2 அலகுகள். அப்போ வட்டகோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டாவும் ஆரமும் கொடுத்துட்டா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். கணக்குல தீட்டா இல்லை, எண்ணும் ஆறும் கொடுத்துருந்தா 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இதுல எல்லும் ஆறும் கொடுத்திருந்தா LR/2 சதுரலைகள். அப்ப வட்டகோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா பயன்படுத்திருக்காங்க. தீட்டா கொடுத்திருந்தா தீட்டா பை 360 ஃபார்முலா, எண்ணு கொடுத்திருந்தா 1/n ஃபார்முலா, எல்லு கொடுத்திருந்தா LR/2 ஃபார்முலா. 3 ஃபார்முலாவை நம்ம அழகா என்ன பண்ணிக்கிறோம்? ஒப்பிட்டு எழுதிக்கிறோம். கணக்குல தீட்டாவும் ஆறும் கொடுத்திருந்தா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். கணக்குல என்னன்னா என்ன? சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள ஒரே கணக்கில் 5 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா n = 5ன்னு கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்ப எண்ணும் ஆறும் கொடுத்துருந்தா 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். கணக்குல எண் இல்லை, வட்ட வில்லின் நீளம்னு கொடுத்துருக்காரு, வட்டகோண பகுதின்னு ஆரம்னு கொடுத்துருந்தா LR/2. எல்லையும் ஆரையும் பெருக்கி அதை 2ஆல் வகுத்து ஈஸியா போட்டுருவோம். இது மிக சுலபமான கணக்கு. பார்த்த உடனே நம்மளால விடை எழுத முடியும். எப்ப எழுத முடியும்? அதற்கான ஃபார்முலா நமக்கு சரியா தெரிஞ்சாதான். இந்த எல்லை கொண்டு போய் தீட்டா பை 360 போட்டாலோ 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்ல பிரதிக்கிட்டாலோ கண்டிப்பா நமக்கு விட வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை நாம வச்சுக்கிறேன். அடுத்தது வட்டகோண பகுதியின் சுற்றளவுன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு ஃபார்முலா L+2R. ரைட். எல் எங்க இருக்கு? இங்க சைட்ல படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். படத்தை நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்ப வட்டகோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எப்படி பிரதிகிட்டாங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. கடைசியா முடிகிற இடத்துல LR/2ன்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயரை 1/2 இன்ட்டு தீட்டா பை 360 இன்ட்டு 2/r இன்ட்டு ஆர்னு வெளியில எடுத்து அவங்க பிரதிகிட்டு இருக்காங்க. அந்த வருவித்தல் வேண்டியில் நமக்கு வட்டகோண பகுதியின் பரப்பளவுன்னு நமக்கு விட கேட்கணும்னா அந்த கணக்குல 2 விவரம் கொடுக்கணும். எனி 2. வட்டகோண பகுதியின் வட்டமைய கோணம் தீட்டா, இன்னொன்று வட்டத்தினுடைய ஆரம். 3க்குமே ஆரம் கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப தீட்டாவும் ஆரும் கொடுத்திருந்தா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தணும். இல்ல கணக்குல எண்ணு, அதாவது 5 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதற்கான ஃபார்முலா அவங்க கொடுத்தது எண்ணும் ஆறும் கொடுத்திருந்தா 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. கணக்குல வட்டவில்லின் நீளமே கொடுத்துருப்பாரு, இன்னொன்னு ஆரம் கொடுத்துருப்பாங்க. வட்டவில்லின் நீளம்னா எல்லு, ஆரம்னா 6. அப்ப அதுக்கான ஃபார்முலா LR/2. அதை பயன்படுத்தி விடப்படும்.
அதன் பிறகு சுற்றளவு நமக்கு தெரியும். ஒரு உருவத்தின் சுற்றளவு என்பது அதன் எல்லைகளின் கூட்டுத்தொகை. சதுரமா 4 பக்கத்தையும் கூட்டுன விட 4a. செவ்வகமா 4 பக்கத்தையும் கூட்டுன 2 நீளம் 2 அகலம், அதனால 2 × l + b சொன்னோம். முக்கோணமா 3 பக்கத்தின் கூடுதல் a + b + c சொன்னோம். அப்ப வட்டகோண பகுதியின் சுற்றளவுனா இது சுத்தி வர போறேன். சுத்தி வந்தா 2 பக்கம் 6, ஒரு பக்கம் எல்லு. எல்லுங்கிறது வட்டவில்லின் நீளம் எல், 2 ஆரம் கூட்டினா 2r. அப்ப ஃபார்முலா l + 2r வட்டகோண பகுதியின் சுற்றளவு p = l + 2r அப்படிங்கிறத நம்ம நிலையில் வச்சுக்கணும். அப்ப இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நான் நிலையில் வச்சுட்டா, அதன் பிறகு இங்க குறிப்புல அவர் தனியாவே எடுத்து கொடுத்துட்டார். அரைவட்டத்தின் சுற்றளவு, அரைவட்டத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் சுற்றளவு π + 2 × r. ஃபார்முலா எழுதிக்கிறேன். அரைவட்டத்தின் சுற்றளவு பிராக்கெட் போட்டிருக்காங்க, π + 2 × r அலகுகள். கால்வட்டத்தின் சுற்றளவு கடைசி முடிகிற இடத்துல உள்ள ஃபார்முலா எழுதிக்கிறேன். π/2 + 2 × r அலகுகள். என்ன அரைவட்டத்தின் பரப்பளவுனா ஈஸியா நம்ம அரை × πr² எழுதியிருப்பேன். கால்வட்டத்தின் பரப்பளவுன்னா 1/4 × πr² எழுதியிருப்பேன். ஆனா அரைவட்டத்தின் சுற்றளவு அப்படியே எழுத முடியாது. அதுக்கு என்ன எழுதுறேன்? π + 2 × r. கால்வட்டத்தின் சுற்றளவு π/2 + 2 × r. இந்த மாதிரி கேள்விகளை தான் நம்மள கேட்பாங்க. ஏன்னா நேரடியாக நம்மளால விடை எழுத முடியாது. அப்ப கால்வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா π/2 போடணும், +2 போடணும், ×r ஃபார்முலா நமக்கு தெரியணும். இதை நம்ம தெளிவா மனசுல ஏத்திக்கிறோம். வட்டம் சுற்றளவு பரப்பளவு, அரைவட்டம் சுற்றளவு பரப்பளவு, கால்வட்டம் சுற்றளவு பரப்பளவு, வட்டகோண பகுதி வட்டவில்லி நீளம் கண்டுபிடிக்கணும், வட்டகோண பகுதியின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும், வட்டகோண பகுதியின் பரப்பளவு 3 ஃபார்முலா இருக்கு. இதையெல்லாம் படிச்சுட்டாலே இந்த வட்டம் தொடர்பான அனைத்து வினாக்களுக்கும் நம்மளால விடை எழுத முடியும். அதன் பிறகு எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க, இங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம நடத்தும் பொழுது இன்றைய விபடத்தை சற்று நாங்கள் மெதுவாக தான் நடத்தியிருக்கோம். அப்ப நம்ம நடத்த பகுதியிலிருந்து நம்மளால இதற்கு விடை எழுத முடியுதா, அதற்கான விளக்கம் நமக்கு தெரியுதா, நம்மள அப்படியே சுய பரிசோதனை செய்து பார்க்கிறோம். இதுக்கான விடையை நம்ம சொல்ல நம்ம செய்து நம்ம படித்தது சரிதானா அப்படிங்கிறத நம்ம நினைவில் நம்ம படித்த கருத்துக்களை மீள கொண்டாந்து நம்ம சரியா கத்திருக்கோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் நம்ம நினைவிட்டுக்கிறோம். முதல் கேள்வி, வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம். வட்டத்தின் பரிதினா என்ன? வட்டத்தின் பரிதி அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் விட்டம் அப்படின்னா டி. இடையே உள்ள விகிதம். விகிதம்னா ஈஸ்ட் போட்டு எழுதுவேன். வட்டத்தின் பரிதிக்கும் அது விட்டத்திற்கும் உள்ளே உள்ள விகிதம் எழுதுவோம். பரிதினா 2πr, விட்டம்னா டி அல்லது 2r, விகிதம்னா 2πr = 2r அல்லது πd = d. இப்போ டி கேன்சல் ஆகிடும். அப்போ விகிதம் என்ன? பை. அதான் அதுக்கான ஆன்சர். 2, ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடுன்னு சொன்னோம்னா நான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். வட்டத்தின் மிகப்பெரிய 4 பேரு விட்டம்னு சொல்லியிருக்கோம். 24 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டத்தின் ஆரம், விட்டத்துல பாதி தான் ஆரம், விட்டத்தில் பாதி ஆரம். இது 7ஆம் பிள்ளை இருக்கு. விட்டத்தில் பாதி ஆரம், ஆரத்தை போல் 2 மடங்கு விட்டம். அப்ப 24ன்னு கொடுத்தா நம்ம 12ன்னு எழுதிக்க போறோம். வட்டப்பரிதியின் ஒரு பகுதி வட்டவில், வட்டப்பரிதியின் ஒரு பகுதி வட்டவில், வட்டத்துண்டுன்னு எழுதிக்கூடாதீங்க. வட்டத்தின் ஒரு பகுதி வட்டத்துண்டு, வட்டப்பரிதியின் ஒரு பகுதி வட்டவில். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும், πr². வட்டத்தின் சுற்றளவு 2πr. வட்ட கோண பகுதியின் பரப்பளவு θ/360 πr². அரைவட்டத்தின் சுற்றளவு π + 2 × r. கால்வட்டத்தின் பரப்பளவு 1/4 × πr². இது மாதிரி எளிமையான விழாக்கள் நேரடியா ஃபார்முலாவோட கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா சூத்திரம்னு கூட கேட்கலாம். சுலபமா கேட்கறனோ எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதை நம்ம படிக்கலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது.
அடுத்தது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த மைய கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். மைய கோணம் கண்டுபிடிக்கணும்னா 360 வகுக்கணும். யாரால வகுக்கணும்? எத்தனை பகுதியா பிரிச்சிருக்காங்களோ அத்தனை அளவு. முதல் பாடம் முதல் உள்ளது 2ஆல வகுத்திருக்காங்க. இப்ப 2ஆல வகுத்தாங்கன்னா அரை வட்டம் சாதாரண 360 2ஆல வகுத்தா 180 டிகிரி. அடுத்து இதால வகுத்திருக்காங்க 5ஆல வகுக்கணும். 360 5ஆல வகுத்த 72. அடுத்தது 8ஆல வகுத்து போட்டிருக்கோம். அடுத்து 10ஆல வகுத்து போட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது 4வது கேள்விக்கு பார்க்கணும். 4வது கேள்வி உள்ள தலைப்பு மட்டும் பார்க்குறோம். அதற்கான எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை பிறகு பெருக்கி போட்டு பார்த்தோம். நம்மளால இதுக்கான விடை கண்டுபிடிக்க முடியுமா, அதற்கான ஃபார்முலா நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்ட வட்டகோண பகுதியின் வட்டவில்ல நீளம், பரப்பளவு, சுற்றளவு ஆகியவற்றை காண்க. அப்ப மைய கோணம் தீட்டா கொடுத்துருக்காங்க, ஆரம் 6 கொடுத்துருக்காங்க. அப்ப வட்டகோண பகுதி வில்லின் நீளம் வேணும்னா தீட்டாவை 360 × 2πr அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு போடணுங்கிறது தெரிஞ்சு. இது போல மிகப்பெரிய கேள்வி குறைவு. அப்ப அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டகோண பகுதியின் பரப்பளவு காண்க. இந்த கேள்வி தாங்க நம்மளை கேட்பாங்க. எதிர்பார்க்கும். ஏன்னா கணக்கு பார்ப்ப, ஆனா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், அப்படி மனசால விட எழுதிடும். வட்டவில்லின் நீளம் 6 கொடுத்து, அப்ப வட்டவில்லின் வட்டகோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா LR/2. அப்ப 480, அப்ப 240. அது போல இப்ப எல்லும் 6 கொடுத்துட்டா 2ஐயும் பெருக்கி 2ஆல வகுக்கும். அவ்வளவுதான். அடுத்து 6வது கேள்வி ஒன்று கொடுத்துருக்காங்க. வட்டகோண பகுதியின் மைய கோணம் காண்க. பரப்பளவு கொடுத்துருக்கு, ஆரம் கொடுத்துருக்கு. இது போல பெரிய வினாக்கள் நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் குறையும். அடுத்து 7வது கணக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கேள்வி நம்மளை கேட்பதற்கான வாய்ப்புகள். ஆரம் கொடுத்துருக்காங்க, 8 சம அளவுள்ள வட்டகோண பகுதி. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்கு, கணக்குல எண் கொடுத்துருக்கு. வட்டவில்லின் நீளம் 1/n × 2πr, 1/n × 2πr அப்படிங்கிற ஃபார்முலாவில் பெருத்திக்கிட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க எதிர்பார்த்தை விட கண்டிப்பாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட். அதற்கு கீழே கூட்டு வடிவங்கள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே கூட்டு உருவங்கள் அது தொடர்பான கணக்குகளை 6ஆம் வகுப்புலேயே நம்ம பார்த்துட்டோம். சதுரம், அதை சுற்றி முக்கோணம் இருக்கும். சதுரம், செவ்வகம், முக்கோணம் வச்சு வீடு மாதிரி ஒரு படம் போட்டிருந்தாங்க. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அரைவட்டம், ஏற்கனவே தெரிஞ்ச சதுரம், செவ்வகம், இதை வச்சு கூட்டு வடிவங்கள் எழுதியிருக்காங்க. அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தள வடிவங்கள் ஒரு வடிவத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை அதற்கு ஒத்த நீளமுள்ள பக்கத்தின் மற்றொன்றின் பக்கத்தில் ஒன்றாக இணைத்து புதிய வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன. இவை கூட்டு வடிவங்கள் சொல்லிட்டாங்க. நமக்கு அதுக்கான விளக்கம் தெரியும். கூட்டு வடிவத்தை சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே ஒரு விளக்கம் ஒன்று கொடுங்க. கூட்டு வடிவத்தின் சுற்றளவு என்பது அந்த மூடிய வடிவத்தினை சுற்றி எல்லையாக அமைந்த மொத்த பக்க அளவுகளின் கூடுதல். அப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும், சுத்தி உள்ள அளவுகளை கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய சுற்றளவு. அடுத்தது கூட்டு வடிவத்தின் பரப்பளவு. பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உருவத்துல நமக்கு தெரிந்த ஒழுங்கான வடிவங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சு அதுக்கான பரப்பளவு ஃபார்முலா எழுதி விட கண்டுபிடிச்சு அதை நம்ம கூட்டி போடணும். அப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு உருவத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு கூட்டணும். சுற்றளவு கேட்டா சுற்றி உள்ள பக்க அளவுகளை கூட்டி போடணும். சுற்றி உள்ள பக்க அளவு மீண்டும் சொல்றோம், சுற்றி உள்ள பக்க அளவு மட்டும். அடுத்தது கீழே உங்களுக்கு தெரியுமான ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பா நம்ம நிலையில வச்சுக்கணும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்ட உருவாக்கப்பட்ட மூடிய தள வடிவம் பலகோணமாகும். பக்கங்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவற்றின் வகைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். 3 பக்கம் இருந்தா தெரியும் முக்கோணம், 4 பக்கங்கள் இருந்தா நாற்கரம், 5 பக்கங்கள் இருந்தா ஐங்கோணம், 6 பக்கம் இருந்தா அருங்கோணம்,
7 பக்கங்கள் இருந்தா எழுகோணம், 8 இருந்தா எண்கோணம், 9 இருந்தா நவகோணம், 10 பக்கங்கள் இருந்தா பதின்ம கோணம்னு பேரு. அப்ப சுலபமான கேள்வியில 10 பக்கங்கள் உள்ள ஒழுங்கு பலகோணத்திற்கு என்ன பெயர்னு கூட கேட்கலாம். பதின்ம கோணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. பலகோணத்தின் அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக இருந்தால் அது ஒழுங்கு பலகோணம். எடுத்துக்காட்டு சமபக்க முக்கோணம் சதுரம். மற்றவை ஒழுங்கற்ற பலகோணங்களாகும். எடுத்துக்காட்டு அசமபக்க முக்கோணம் செவ்வகம். செவ்வகத்துல 2 பக்கம் தான் சமமா இருக்கு, எதிர் பக்கங்கள். அசமபக்க முக்கோணத்துல 3 பக்கமும் வேற வேற அளவுல இருக்கு, அதனால அதுக்கு பேர ஒழுங்கற்ற பலகோணம். இதுல இருந்தோட நம்மளுக்கு கேட்கலாம், ஒழுங்கு பலகோணத்திற்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றில் எது ஒழுங்கு பலகோணத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கலாம். சதுரம் அது ஒழுங்கு பலகோணம், சமபக்க முக்கோணம் அது ஒழுங்கு பலகோணம். அப்ப 4 பக்கங்களும் 4 கோணமும் சமமா இருக்கும், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமா இருந்தால்தான் அது ஒழுங்கு பலகோணம். ரைட். அடுத்தது அந்த ஃபார்முலா தொகுப்பு நம்ம ஏற்கனவே குரூப்ல ஷேர் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலா ஏற்கனவே குரூப்ல பார்க்காதவங்க இந்த ஒரு தடவை பார்த்துக்கிறோம். முக்கோணம் ஆபிஹெச் கொடுத்துருக்காங்க, அதோட சுற்றளவு 3 பக்கங்களில் கூடுதல் கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணம் √3/4a² கொடுத்துருக்காங்க, அதோட சுற்றளவு 3a கொடுத்துருக்காங்க. நாற்கரம் ½ × d × h1 + h2, இணைகரம் b × h, செவ்வகம் l × b, சரிவகம் ½ × h × a + b, சாய் சதுரம் ½ × d1 × d2, சதுரம் a². அப்ப இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே எல்லா 7ஆம் வகுப்புலேயே படித்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இதை தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம கூட்டு உருவத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்முலாவை தொகுத்து ஒரே ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காணுங்க. பைக்கு 22/7 கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காரு. படத்திலேருந்து நம்ம ஆரம் எடுத்துக்கணும். கூட்டு வடிவத்தின் சுற்றளவு 4 × கால்வட்ட வில்லின் நீளம் கூட்டல் 4 × ஆரம். சைடில் படம் போட்டிருக்காங்க, அது கால்வட்ட வில். இன்னொன்று 4 ஆரம், 4r போட்டிருக்காரு. 1/4 × 2/r பிரதிட்டு இருக்காங்க. 36ன்னு விட வந்துருக்கு. கூட்டு வடிவத்தின் பரப்பளவு நடுவில் உள்ளது சதுரம், சைடில் உள்ளது 4 கால்வட்டம், அதனால 4 × கால்வட்டம் எழுதியிருக்காங்க. கால்வட்டத்தின் பரப்பளவு 4 × 2/r². பையோட மதிப்பு 22/7 போட்டு பெருக்கி விட கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். அதுக்கு அடுத்தது கீழே ஒரு கூட்டு வடிவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல என்னென்ன உருவம் தெரியுதுன்னு பார்க்குறேன். நடுவுல ஒரு சதுரம், மேல ஒரு முக்கோணம், கீழே ஒரு அரைவட்டம். அப்ப அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா எழுதி கீழே விட போட்டு கண்டுட்டாங்க. அரைவட்டத்தின் பரப்பளவு எழுதியிருக்காங்க, சதுரத்தின் பரப்பளவு எழுதியிருக்காங்க, சமபக்கம் முக்கோணம், அதனால √3/4a² எழுதியிருக்காங்க. ரைட். அப்படியே அதை பெருக்கி தோராயமா விட கண்டுபிடிச்சி எடுத்துக்காட்டு கணக்கு போட்டு காட்டியிருக்காங்க. இங்க உங்களுக்கு தெரியுமா, இதான் முக்கியமான இடம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 7 அலகு பக்கமுள்ள ஒவ்வொரு சதுரத்திலும் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு சமமானது ஆகும். படத்தை பார்க்குறோம். முழு வட்டம் இருக்கு, 2வதுல 2 அரைவட்டம் இருக்கு, 3வதுல 4 கால்வட்டம் இருக்கு. அப்ப கண்டிப்பா வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவும் சமம். இன்னொரு படம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் நிழலிடப்பட்ட பகுதியில் வேறுபட்ட பரப்பளவு கொண்டது எது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆரம் கொடுக்கல, விட்டம் கொடுக்கல, பக்கம் கொடுக்கல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இப்படிதான் யோசிக்கணும். அந்த படத்தை நல்லா உத்து பார்க்குறோம். முதல் படத்துல முழு வட்டம் இருக்கு, எழுதிட்டுருக்காங்க. 2வது படத்துல பார்த்தா 2 அரைவட்டம் இருக்கு, அதை எழுதிட்டுருக்காங்க. அப்ப அது முழு வட்டம் தான். 3வது படத்தை பார்த்தா 4 கால்வட்டங்கள் இருக்கு. இப்ப 4 கால்வட்டங்கள் சேர்ந்தது ஒரு முழு படம், முழு பச்சையா படம் வரைஞ்சிருக்காங்க, கலர் அடிச்சிருக்காங்க. அப்ப இதுவும் சரிதான். அப்ப 4வது ஒரு படம் அவர் வேற மாதிரி கொடுத்துருக்கலாம், அதனால அந்த பகுதியோட பரப்பளவு கண்டிப்பா மாறி இருக்கும். அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள், நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள். அடுத்தது மேல உள்ளது மிக மிக முக்கியமானது. 7 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதியுள்ள பகுதியின் பரப்பளவு 3/14a². அப்ப
இதுல இருந்து நம்ம ஒரு கேள்வி, ஈஸியான கேள்வி நம்மள கேட்கலாம். அப்ப 7 அலகு ஆரம் உள்ள, 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள, இல்ல 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்கும். அதுக்கான விட 3/14 இன்ட்டு ஏ ஸ்கொயர். நம்ம பெரிய சதுரம் ஒன்று போட்டு உள்ள ஒன்று வட்டம் போட்டு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி அப்புறம் வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கழிச்சோம்னா மீத உள்ள பரப்பளவு கிடைக்கும். அதுக்கு நம்ம நேரம் விரயமாகும். நம்ம நேரத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குறிப்புகளை கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சதுரத்திலேருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க, மீதியுள்ள பரப்பு கேட்டா 3/14 ஏ ஸ்கொயர். அடுத்தது மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு கேட்டா 11/14 ஏ ஸ்கொயர். இப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீதம் உள்ளதுன்னா மீதி கொஞ்சம் தான் இருக்கும், அது 3/14. பெரிய வட்டத்தோட பரப்பளவுன்னு கேட்டா 11/14 ஏ ஸ்கொயர். அடுத்தது பூ மாதிரி ஒரு படம் போட்டிருக்காரு. π = 22/7 எனில் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஏ அளவு பக்கம் உள்ள ஒரு சதுரத்தில் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு 3/7 ஏ ஸ்கொயர். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு 4/7 ஏ ஸ்கொயர். நான் வச்சுக்கிறேன். நிழலிடப்படாத பகுதி 3/7, நிழலிடப்பட்ட பகுதி 4/7 ஏ ஸ்கொயர். இதற்கு கண்டிப்பா நம்ம நினைவில் வச்சுக்கணும். மேல உள்ளது ஒரு சதுரத்துல வெட்டி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவுன்னு கொடுத்துருக்காங்க, மீதம் உள்ள பகுதியின் பரப்பளவுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ளதுல சதுரம் கொடுத்துருக்காங்க. 4 மூளை விட்டத்திலேருந்து பூ மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. அதுல நிழலிட்டிருக்காங்க. பூ மாதிரி உள்ள பகுதியை மட்டும்தான் நிழலிட்டிருக்காங்க. அப்ப நிழலிடப்படாத பகுதின்னு சொன்னா சைட்ல உள்ள கொஞ்ச பகுதி தான். அதுக்கு விட 3/7 ஏ ஸ்கொயர். நிழலிடப்பட்டது அப்படின்னு சொன்னா 4/7 ஏ ஸ்கொயர். இதை நம்ம நிலையில் வச்சுக்கிறோம். இதையோட நம்ம கேள்வியில் நம்ம கண்டிப்பா அந்த 3வது குறிப்புக்கும் 4வது குறிப்புக்கும் என்ன வித்தியாசம்? 3வது குறிப்பு 2வது குறிப்பு 3வது குறிப்புங்கிறது மிகப்பெரிய வட்டத்துல மிகப்பெரிய சதுரத்துல மிகப்பெரிய வட்டத்தை விட்டுறேன். அதுல உள்ள வட்டத்தின் பரப்பளவு, இன்னொன்னு மீதி உள்ள பரப்பளவு. கீழே உள்ளது படமே டோட்டலா வேற. அதுல பூ மாதிரி படம் போட்டிருக்காங்க. அப்ப இதுல நிழலிடப்படாத பகுதினா 3/7 ஏ ஸ்கொயர், நிழலிடப்பட்ட பகுதினா 4/7 ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா இது நேரத்தை மிச்சப்படுத்தி சரியான விடை கண்டுபிடிப்பது. இல்லைன்னா ஒவ்வொரு இது கணக்கு போடுறதே மிகப்பெரிய, அது 5 மார்க்கில் கேட்டால் வேற மாதிரி போட முடியும். வட்ட சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிப்போம். அதன் பிறகு ஒவ்வொரு வட்ட பகுதியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் கழிச்சு அதோட ப்ராசஸ் வேற மாதிரி பெரிய கணக்கை நம்ம போடுவோம். அதே போலதான் இங்க கணக்குகள் கொடுத்துருக்காங்க. படத்தின் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. அப்ப ஆரம் கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் பக்க அளவுன்னு சொன்னா 10 எடுத்துப்பேன், ஆரம்னா 5 எடுத்துப்பேன். சதுரம் கால்வட்டம் கழிச்சு போட்டுருவேன். 2வது அரைவட்டம் முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆபி கழிச்சு வச்சு போட்டுருவேன். 3வது படம் என்ன படம் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியலன்னா அவரே கொடுத்தாரு. 2 இணைகரங்கள் கொடுத்துருக்காங்க. அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சு கேட்டிருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு இந்த குதிரை B/H, அடிப்பக்கம் இண்டு உயரம். அடிப்பக்கம் எவ்வளவு 8, உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 6ல் பாதி 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 இணைகரம் இணைஞ்சாதான் 6 சென்டிமீட்டர், ஒரு இணைகரம்னா அது 3 சென்டிமீட்டர். அடுத்த படம் கீழே உள்ளது முக்கோணம், மேல உள்ளது அரைவட்டம். அடுத்து மிதியடி படம் கொடுத்துருக்காங்க. மேல உள்ளது ஒரு இணைகரம் சரிவகம், கீழே உள்ளது ஒரு சரிவகம். அடுத்து ராக்கெட் ஏவுகணை கொடுத்துருக்காங்க. பின்னாடி உள்ளது சரிவகம், நடுவில் உள்ளது செவ்வகம், முன்னாடி உள்ளது முக்கோணம். கடைசியா ஒழுங்கற்ற பலகோணம் வடிவம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே துண்டு துண்டா பிரிச்சா ஒரு 4 முக்கோணம் இருக்கு, நடுவில் ஒரு சரிவகம் இருக்கு. இது போல மிகப்பெரிய கணக்கு நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சுலபமா இந்த மிதியடி கணக்கு, இந்த ஐஸ்கிரீம் கணக்கு, இந்த இணைகர கணக்கு, இந்த மாதிரி படக்கணக்குகளை சற்று கூடுதல் கவனத்திற்கு பார்ப்போம். அடுத்தது முப்பரிமாண வடிவம் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. ரைட், நமக்கு தெரியும் கனசதுரம், கனசெவகம், கூம்பு, கோளம், உருளை, இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சதுரம் கனச்சதுரம் படிச்சிருக்கோம், செவ்வகம் கனச்செவ்வகம் படிச்சிருக்கோம்.
கூம்பு பிடிச்சிருக்கோம், கோன் பிடிச்சிருக்கோம். அதனால ஐஸ்கிரீம் கோனை பார்த்துருக்கான் பையன், அதனால நம்மளும் கோன் நல்லா தெரியும். கோலம் படிச்சிருக்கோம், அரைக்கோளம் படிச்சிருக்கோம், உருளை படிச்சிருக்கோம். இதுல புதுசா படிச்சிருக்கோம் சதுர பிரமிடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பட்டகம், முக்கோண பிரமிடு. ரைட். இதுல இருந்து என்ன கேள்வி நம்மள கேட்கலாம்? முகங்கள், விளிம்புகள், உச்சிகள். ஒரு கனசதுரத்தை அப்படியே லைட்டா ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. மேல் பக்கம், முன்பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் நமக்கு தெரியல, பின்பக்கம் தெரியும், கீழ்பக்கமும் தெரியும். அதனால அவர் சைடில் அப்படியே அந்த சதுரத்தை, அந்த அட்டைப்புட்டியை கிழிச்சா எப்படி கிடைக்கும்னா அதை அப்படியே கிழிச்சிட்டார். மேல் பக்கம், முன்பக்கம், பின்பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், மேல் பக்கம், அடிப்பக்கம். அப்ப 6 சதுரங்கள் இருக்கு. அப்ப கனசதுரம் ஏதேனும் 2 முகங்களை இணைக்கும் கோடு விளிம்பு. 2 பக்கத்தை 2 முகங்களை இணைக்கும் கோட்டுக்கு பேரு விளிம்பு. விளிம்புனா கோடு. அதன் 3 விளிம்புகளை இணைக்கும் ஒவ்வொரு மூலையும் உச்சி அல்லது முனை. அப்ப 3 விளிம்புகள் இணைஞ்சா அந்த இடத்துக்கு பேரு உச்சின்னு பேரு. எனவே கனசதுரத்தில் 6 முகங்கள், 12 விளிம்புகள், 8 உச்சிகள் உள்ளன. அதுபோல ஒரு கனசெவகம், நம்மளோட ஒரு செங்கல் இருக்கு, அதுல எத்தனை உச்சிகள் இருக்குன்னா மேல ஒரு 4 உச்சி இருக்கும், கீழே ஒரு 4 8 உச்சிகள் இருக்கு. எத்தனை விளிம்புகள் இருக்குன்னா கோடு கோடா சைட்ல இருக்கணும். மேல ஒரு 4 தெரியும், கீழே ஒரு 4 கோடு, சைட்ல ஒரு நிக்கிற மாதிரி ஒரு 4. 12 விளிம்புகள் இருக்கு. எத்தனை முகங்கள் இருக்கும்? 4 பக்கமும் 4, மேல ஒரு முகம், கீழே ஒரு முகம், 6 முகங்கள். இதுல இருந்து நம்மள கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு. ரைட். கீழே ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. அனைத்து பன்முக வடிவங்களுக்கும் மேல உள்ள ஒரு ஃபார்முலா எஃப் பிளஸ் வி மைனஸ் இ ஈக்குவல் டு 2. இப்போ எல்லா கணக்குக்கும் விட 2 தான் வரும். அப்படி வந்தாதான் அது கனசதுரமா இருக்கும், கன உருவமா இருக்கும். கன உருவமா இருக்குங்கிறதுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவர் ஆயிலர். அதுக்கு ஆயிலர் சூத்திரம்னே பேர். அப்ப கனசதுரத்துக்கு அவங்க எழுதிட்டாங்க 6 முகம், 8 விளிம்புகள், 8 உச்சிகள், 12 விளிம்புகள். எஃப்னா முகம், வினா முனை அல்லது உச்சி, ஈனா விளிம்பு, 12. அப்ப எஃப்ஐயும் வியையும் கூட்டி ஈய கழிச்சா விட 12 விடும், 2 வரும். 6 8 14, 14ல 12 போக மீதம் 2. கனசெவகத்துக்கும் அதே தான். 6 முகம் இருக்கு, 8 விளிம்பு, 8 முனைகள் இருக்கு, 12 விளிம்புகள் இருக்கு. அப்ப கடிச்சோம்னா அதே 2 தான் ஆகும். அந்த முக்கோண பட்டகம்னு ஒன்று கொடுத்துருக்கு பாரு, அதுல எத்தனை முகம் இருக்கு? 5 முகங்கள் இருக்கு. 3 பக்கம் 3, மேல் பக்கம் 1, கீழ் பக்கம் 1. எத்தனை முனை இருக்கு? 6 முனை இருக்கு. அந்த 3 கோடு ஜாயின் பண்ற இடத்த கண்ணா பாத்தீங்கன்னா தெரியும். 3, இந்த பக்கம் 3 முனை, அந்த பக்கம் 3 முனை, மொத்தம் 6 முனைகள் இருக்கு. எத்தனை விளிம்பு இருக்கு? முன்பக்கம் ஒரு 3 கோடு, 3 விளிம்பு இருக்கு, பின்பக்கம் ஒரு 3 விளிம்பு இருக்கு, சைட்ல ஒரு 3 விளிம்பு இருக்கு, மொத்தம் 9 விளிம்பு இருக்கு. அப்ப 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11, 11ல 9 போக 2. இதே போலத்தான் எல்லாத்துக்கும் விட 2. அப்ப ஒவ்வொன்றுக்கும் அப்ப நம்ம கேள்வி எப்படி கேட்கலாம்? ரொம்ப சுலபமாக கேட்கணும். சதுர பிரமிடு, சதுர பிரமிடில் உள்ள டேஷ் முகங்கள் உள்ளன. போதும், சுலபமான கேள்வியா கேட்கிறேன். சதுர பிரமிடு, கனச்சதுரத்துக்கு எத்தனை முகம்? 6 முகம். என்ன கேட்டிருக்கு? சதுர பிரமிடுன்னு கேட்டிருக்காரு. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? சதுர பிரமிடு எப்படி இருக்கும்? அந்த உருவத்தை நம்ம கண் முன்ன கொண்டு வரணும். சதுர பிரமிடு கீழே சதுரமா இருக்கு, மேல 4 முக்கோணத்தை குமிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அப்ப முதல்ல எத்தனை முகம் இருக்கும்? 5 முகம் இருக்கும். இதுதாங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த உருவத்துல அவர் எந்த கேள்வி வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம். ஆயிலர் ஃபார்முலா போய் நம்ம நிரூபிலாம் கேட்க போறது இல்லை. அதற்கான கணக்குகள் நம்மளுக்கு கேட்க போவதற்கு வாய்ப்பு இல்லை. இல்ல எஃப் பிளஸ் பி மைனஸ் இ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை வச்சு நிரூபிக்கிறதுக்கான 2 பேஸ் கொடுத்துட்டேன், இ கொடுத்துட்டேன், வி என்னன்னோட கேட்கலாம். அவரு சுலபமா தான் கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம இதை படிக்காம போயிருந்தோம்னா இது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம
ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம நம்ம தெளிவா நிறுத்தி படிச்சோம்னா இதனுடைய மார்க்கை சுலபமா நம்ம வாங்க முடியும். அடுத்தது அதனுடைய இப்ப மேல உள்ள உருளை அதனுடைய வலையமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உருளை நடுவுல ஒரு செவ்வகம் இருக்கு, 2 பக்கமும் வட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்தது முக்கோண பிரமிடு கொடுத்துருக்காங்க, கனச்செவ்வகம் கொடுத்துருக்காங்க, கூம்பு கொடுத்துருக்காங்க, சதுர பிரமிடு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சுலபமானதுதான். அடுத்து செயல்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, திண்மம் கனச்சதுரம். அதோட 2D வடிவம் பார்த்தா இங்க சதுரமா தெரியுது, இல்ல அதோட பெயர் சதுரம். அடுத்து உருளை கொடுத்துருக்காங்க, அதை குறுக்க வெட்டினா தெரியும், வட்டமா தெரியும். அடுத்து உருளை, அதை குறுக்க வெட்டினாலும் தெரியும், வட்டம் தெரியும். அடுத்து 3D உள்ள வெவ்வேறு தோற்றங்கள் கொடுத்துருக்காங்க, முகப்பு தோற்றம், மேற்பக்க தோற்றம், பக்கவாட்டு தோற்றம். நமக்கு ஏற்கனவே சாதாரணமா இந்த உருவங்கள் தான். மேல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, அதை முன்பக்கம் பார்த்தா லாரியினுடைய முகப்பு, முன்பக்கம் உள்ள கண்ணாடி, சைடில் உள்ள ஹெட்லைட் எல்லாம் தெரியும். அடுத்து மேற்பக்கத்துக்கு மேலேந்து பார்த்தோம்னா அதனுடைய பின்னாடி உள்ள லக்கேஜில் உள்ள பகுதி, மேல உள்ள கேபிள் தெரியும். பக்கவாட்டு தோற்றம்னு சொன்னா சைடில் உள்ள பகுதி 2 வீல் மட்டும்தான் நமக்கு தெரியும், சைடில் உள்ள அமைப்பு தெரியும். அது போலதான் பீரோவுக்கு அது மாதிரி போட்டு காட்டியிருக்காங்க. இதுல இருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது தொடர்பான பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் 3 பரிமாணங்கள். கனசதுரம்னு சொன்ன கன செவ்வகம்னு சொன்னா நீளம், அகலம், இன்னொன்னு உயரம். 2க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி, விளிம்பு சந்திக்கிற புள்ளிக்கு பேரு முனை அல்லது உச்சி. ஒரு கனசதுரத்துக்கு எத்தனை முகங்கள்? கனசதுரம்னா நம்மள்ட்ட உள்ள சாக்பீஸ் போட்டி ஞாபகம் வச்சுக்கிறோம், இல்லைன்னா நம்ம விளாட்ற டைஸ் அதை நாம வச்சுக்கிறோம். அதுல எத்தனை புள்ளி வச்சிருக்கோம்? 6 புள்ளி வச்சிருக்கோம். அப்ப 6 முகங்கள் இருக்கு, அதை நாம வச்சுக்கிறோம். கனசதுரம்னா டைஸை நாம வச்சுக்கிறோம். ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வட்ட தூரம் உருளையை வெட்டினோம்னா வட்டமா தெரியும். ஒரு 3D வடிவத்தின் வலையமைப்பானது 6 சதுர வடிவ தளத்தைகளை பெற்றிருந்தால் அது கனசதுரம். அதன் பிறகு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும், சுலபமானது. இது ஆயிலர் ஃபார்முலா பிரதிட்டு இருக்காங்க. இதனுடைய பாடச்சுருக்க கொடுத்துருக்கு. வட்டத்தின் மீதுல ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுக்கு பேரு 4 பேரு. ஒரு வட்டத்தின் விட்டமானது அந்த வட்டத்தை 2 சம அளவுள்ள வட்டத்துண்டுகளாக பிரிக்கிறது. அது வட்டத்தின் மிகப்பெரிய நாணாகும். விட்டத்துக்கான விளக்கம் கொடுத்திருக்கு. வட்டப்பருதின்னு ஒரு பகுதியை வட்டவில் சொல்லிட்டோம். வட்டத்தின் 2 ஆரங்களாலும் அதன் ஆரங்களால் வட்டப்பருதியில் வெட்டப்பெறும் இல்லாலும் அடைபடும் சமதள பகுதி வட்டகோண பகுதி, அதை சொல்லிட்டோம். வட்டகோண பகுதியானது அவ்வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் வட்ட மைய கோணம். கூட்டு வடிவ சுற்றளவு என்பது மூடிய வடிவத்தினை சுற்றி எல்லையாக அமைந்துள்ள மொத்த பக்கங்களின் கூடுதல். பரப்பளவுங்கிறது அக்கூட்டு வடிவத்தினை உருவாக்கும் அனைத்து எளிய வடிவங்களின் பரப்பளவின் கூடுதல் கொடுத்திருக்காங்க. நீளம், அகலம், உயரம் ஆகிய 3 கொண்ட வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்கள் என அழைக்கப்படுகின்றன. அதுக்கு 3Dன்னு சொல்றோம். கனசதுரத்தில் 6 முகங்கள், 12 விளிம்புகள், 8 உச்சிகள் உள்ளன. இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால கனசதுரம் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சதுர பிரமிடு கேட்கலாம், முக்கோண பிரமிடு கேட்கலாம். ஏன்னா அதுதான் நமக்கு புதியது. கனசதுரம்னா நம்ம உருவம் கையிலே வச்சிருக்கோம், கன செவ்வகம்னா செங்கலை வச்சிருக்கோம். அதனால இல்லாத உருவங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கன சதுர பிரமிடு, முக்கோண பிரமிடு, முக்கோணப்பட்டகம் அப்படின்னு எந்த உருவம் வேணாலும் கேட்கலாம். அதற்கான முகங்கள் எத்தனை, விளிம்புகள் எத்தனை, உச்சிகள் எத்தனை, அந்த உருவங்களை கண்முன் நிறுத்தி அப்படியே எண்ணி பார்த்தாலே அதற்கான விடைகளை சரியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதோட 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள அலைவுகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அலைவுகள்னு சொன்னா நம்ம ஏற்கனவே ஃபார்முலா நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலாவில் உள்ள எல்லா சூத்திரங்களையும், ஃபார்முலாவத்தையும் என்ன பண்ணுற சூத்திரங்களை நல்லா படிச்சுக்கிறோம். எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது. ஒவ்வொரு உருவம்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க, அதற்கான சரியான ஃபார்முலா படிச்சுட்டாலே அளவுகளில் கண்டிப்பாக நம்ம சுலபமாக கண்டிப்பா பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். நம்ம அடுத்த வகுப்புல தாள் 1 எழுதக்கூடியவர்களுக்கான 3, 4, 5 வகுப்புல உள்ள எளிய கணக்குகளையும், அதனை தொடர்ந்து எளிமையா உள்ள மற்ற தலைப்புகளையும், அது இயற்கணிதமோ இல்லை மற்ற
சுலபமான கணக்குகள், புள்ளிய தொடர்பான கணக்குகள் மிக மிக எளிமையா மார்க் வாங்க முடியும். அது தொடர்பான செய்திகளையே நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.